ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தாயே சரணம். நல்லன எல்லாம் தரும் நவராத்திரியில் இன்று துர்காஷ்டமி அன்று நம்மால் கொண்டாடப்படுகின்ற மகா சண்டி ஹோமம் பற்றியே விரிவாக சிந்தனை செய்ய இருக்கின்றோம். ஹோமம் பல வகைப்படும். அந்த ஹோமத்தில் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய, அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அத்துணையும் தேவைகளையும் தேவையில்லாதவைகளையும் நிறைவேற்றுவதற்காக செய்யப்படுகின்ற ஹோமம்தான் இந்த மகா சண்டி ஹோமம். இந்த நவராத்திரி திருவிழா என்பது மனிதனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒரு திருவிழா. உடல் ஆரோக்கியம், தனம், தானியம், கல்வி, திறமை, வேலை, உத்தியோகம், தொழில் அபிவிருத்தி என்று எல்லா விதத்திலும் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்துணையும் தரக்கூடிய ஒரு விழாவாக, ஒரு பூஜையாக, ஒரு பண்டிகையாக, ஒரு விரதமாக இந்த நவராத்திரி திருவிழாவை அந்த கோணத்தில் தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நவராத்திரி திருவிழாவில் துர்காஷ்டமி அன்று செய்யப்படுகின்ற இந்த ஹோமம் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. அதற்கான காரணம், ஒரு மனிதனுக்கு அவனே முதலில் பிரச்சனையாக இருக்கின்றான். பிறகு அவனுடைய முன்ஜென்ம வினை பிரச்சனையாக இருக்கின்றது. அதன் பிறகு அவன் வாழ்கின்ற சூழ்நிலை அவனுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. துர்காஷ்டமி அன்று பக்தர்கள் நடத்தும் இந்த மகா சண்டி ஹோமம் முன்ஜென்ம பாவங்களையும் சாபங்களையும் பழிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளையும் முற்றிலுமாக ஆற்றுகின்றது. இந்த ஹோமம் செய்வதனால் சண்டி தேவியானவள் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு தேவையான செல்வம், சுகாதாரம், இன்பம் ஆகியவை கிடைக்க மனம் வந்து ஆசீர்வதிப்பாள் ஸ்ரீ மகா சண்டி ஹோமம். மேலும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குமோ அந்த பிரச்சனையை அத்தனையும் தீர்ப்பாள். அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. பில்லி, சூன்யம், செய்வினை, பொறாமை, இது போன்ற மற்றவரிடமிருந்து வருகின்ற தீமைகளை அது முழுவதுமாக அகற்றுகின்றது. நம்ம கிட்டேருந்து ஏற்படக்கூடிய தீமைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? கோபத்தை குறைக்கிறது. ஒரு மனுஷனுக்கு பெரிய அபாயமாக இருக்கிறது எதுனா அவனுடைய கோபம்தான். அந்த கோபத்தை குறைக்கின்றது. நம்மால் தவிர்க்கவே முடியாத ஜாதக ரீதியிலான தோஷங்களை களைந்தெடுப்பதற்கும் இந்த ஹோமம்தான் ஒரு வழியாக, வாய்க்காலாக இருக்கின்றது. கிரகப்பெயர்ச்சியால் ஏற்படும் தோஷங்கள் அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. கடவுள் ஒருவரால் மட்டுமே அதை தவிர்க்க முடியும். விதியை மதியால் வெல்லலாம். அந்த மதி என்பதுதான் இந்த மாதிரியான ஹோமங்கள். கிரகப்பெயர்ச்சியால் ஏற்படுகின்ற தோஷங்களுக்கு பரிகாரமாகவும், நம்முடைய பித்ரு தோஷம் அகலுவதற்கும், கெட்ட சகவாசங்கள் நம்மை விட்டு முற்றிலும் நீங்குவதற்கும், மேலும் இதெல்லாத்தையும் கடந்து வந்தால் நம்மை சுற்றி விஷ ஜந்துக்கள் நிறையா இருக்குது. அவற்றினால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் அவைகள் நம்மை தீண்டாமல் இருப்பதற்கும், இதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா மற்றவங்க கண்ணு பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட திருஷ்டி தோஷத்திலிருந்து மீள்வதற்கும் இந்த ஹோமம் செய்யப்படுகின்றது. இந்த ஹோமத்தை செய்ய முடியலனாலும் இதில் மக்கள் பங்கு கொள்வதால் அவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றது. என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னா, அவங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா திருமணம் நடக்கும், சந்தான பேறு கிட்டும், உத்தியோகம் மேன்மை கிடைக்கும், தம்பதிகளிடம் கருத்தொற்றுமை, வியாபார அபிவிருத்தி அதிகரிக்கும் என்பன சண்டியாகத்தினுடைய முழு பலனாக கருதப்படுகின்றது. இப்படியாக அனைத்து பலனும் அருளக்கூடிய சண்டி மகாயாகம் துர்காஷ்டமி அன்று நடத்துவதனால் இந்த ஜென்மாவில் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்துணை பேறுகளையும் அது கொடுக்கின்றது என்பதே நிதர்சனம். இந்த சண்டி ஹோமம் என்பது யாருக்காக செய்யப்படுகின்றது, அவர் எப்படி உருவானார் என்பதை பற்றி சற்று தெரிந்து கொள்ளலாம். சண்டி என்ற தேவதை ஒரு கடுமையான மற்றும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறது. அனைத்து வாழ்வாதாரங்களையும் ஆதியிலிருந்து அளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் சண்டி. சண்டி ஹோமம் நடத்துவதன் மூலமாக சாபங்கள், பழிகள், தடைகள் ஆகியவை நம்மை விட்டு அகலும். செல்வம், சுகாதாரம், இன்பம் ஆகியவை கிடைக்க ஆசீர்வதிக்கப்படுவோம். சண்டி தேவிக்கு பெண்கள் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பாக கருதப்படுகின்றது. அதனால தான் நவராத்திரி திருவிழா பெண்களால் கொண்டாடப்படுகின்ற மிக ஒரு சிறப்பான பூஜை. அந்த சிறப்பான பூஜையில் துர்காஷ்டமி அன்று நாம் செய்யக்கூடிய இந்த சண்டி ஹோமத்தில் பெண்களே பங்கு கொள்கின்றார்கள். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக இந்த ஹோமம் இருக்கின்றது. அங்கே சண்டி தேவியானவள்
தன்னை நாடி வந்த பெண் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்கின்ற எல்லா வரங்களையும் காலம் காலமாக வாரி வழங்கி கொண்டிருக்கின்றாள் என்பதே இன்றளவும் சண்டி ஹோமம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமான உண்மை. சண்டி தேவிக்கு வழிபாடு எப்படி செய்வார்கள் என்றால், கடவுள் சக்திகளினுடைய அனைத்து தெய்வீக சக்தியாகத்தான் சண்டி தேவியை வழிபட்டு வருகின்றார்கள் பக்தர்கள். தேவியானவள் அண்டத்தை காப்பதில் சிறந்த தாயாக இருக்கின்றாள். அவளே அண்டத்தில் உள்ள தன்னுடைய குழந்தைகளை காக்கவும், அவர்களுக்கு ஏதேனும் தீய சக்திகளினால் இடர்பாடுகள் வந்தால் அதை உடனே களைத்தெறிந்து துன்பத்திலிருந்து நீக்கி நன்மை சேர்க்கக்கூடியவளாக திகழ்கின்றாள். அசுரர்களை அழிக்க பல்வேறு வடிவங்களை எடுத்திருக்கும் தேவிதான் இந்த சண்டி தேவி. இந்த சண்டி ஹோமத்தை யார் வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அனுபவம் வாய்ந்த வேத விற்பன்னர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மகா ஹோமமாக இது இருக்கின்றது. இந்த மந்திரம் 13 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கின்றது. மார்க்கண்டேய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட சிறப்பு மந்திரம். நம்முடைய இந்து சமயத்தில் சப்த கன்னியர் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் பிரம்மா மூலமாக வந்த பிராமி, மகேஸ்வரன் தந்த மகேஸ்வரி, குமரக்கடவுள் தந்த கௌமாரி, விஷ்ணு பகவான் கொடுத்த வைஷ்ணவி, வராகி இந்திரன் தந்த இந்திராணி, சாமுண்டீஸ்வரி ஆவர். இந்த உலகை இயக்கும் 5 தொழில்கள் புரிந்து வரும் சிவசக்தி எடுத்த திருமேனிகளே சப்த கன்னியர் என்றும் சப்த மாதாக்கள் ஆவார்கள். இவர்களை சப்த மாத்திரிகைகள் என்றும் அழைப்பார்கள். இந்த சப்த மாதர்கள் யாருக்காக உருவாக்கப்பட்டார்கள் என்றால், அன்னையினுடைய சக்தியை காப்பதற்காக, அன்னையினுடைய சக்திக்கு மேலும் வலுவூட்டுவதற்காக இந்த 7 கன்னியர்களும் உருவாகின்றார்கள். பொதுவாக யார் சப்த கன்னியர்களை வழிபடுவார்கள்னா, யாருக்கும் குலதெய்வம் பெயர் தெரியாதோ அவர்கள் சப்த கன்னியர்களை வழிபடுவது அந்த காலத்திலிருந்து வழி வழியாக பழக்கமாக இருந்து கொண்டு வருகின்றது. புராணத்திலே ஒரு கதை உண்டு. சிவபெருமான் அந்தகாசுரன் என்னும் அரக்கனுடன் போர் புரிந்தார். அப்பொழுது அந்தகாசுரனுடைய உடலிலிருந்து வெளிப்படுகின்ற இரத்தத்திலிருந்து பல அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்களை அழிக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் வாய் அக்னியிலிருந்து யோகேஸ்வரி என்ற சக்தியை தோற்றுவித்தார். அந்த யோகேஸ்வரி மகேஸ்வரி என்ற சக்தியை உருவாக்கினார். மகேஸ்வரிக்கு துணையாக பிரம்மா பிராமியை தோற்றுவித்தார். இப்ப திருமால் நாராயணியை தோற்றுவித்தார், இந்திரன் இந்திராயை தோற்றுவித்தார், முருகன் கௌமாரியை தோற்றுவித்தார், வராகமூர்த்தி வராகியையும் யமன் சாமுண்டியையும் தோற்றுவித்தார். இப்படியாகத்தான் சப்த கன்னியர்கள் உருவாகினார்கள். சரி, அடுத்து இந்த சப்த கன்னியர்களுடைய வேலை என்னவாக இருந்தது அப்படின்னா, சும்பன் நிசும்பன் என்ற 2 அரக்கர்கள் அழிக்க போர் புரிந்த போது அவளுக்கு உதவியாக இந்த தேவியர்கள் உற்பவித்தனர் என்று மார்க்கண்டேய புராணம் கூறுகின்றது. காளிதாசனுடைய குமார சம்பவம் என்ற காவியத்தில் கூட சப்த கன்னியர்கள் சிவபெருமானுடைய பணிப்பெண்டிர் என்று குறிப்பு காணப்படுகின்றது. இந்த சப்த கன்னியனுடைய தோற்றத்தினை பற்றி மற்றொரு புராண கதையில, மகிஷாசுரன் கருவில் உருவாகாத பெண்ணில் மட்டுமே அழிவு உண்டாக வேண்டும் என வரம் பெற்றிருக்கின்றான். அதனால் தேவர்களும் முனிவர்களும் மகிஷாசுரனால் துன்பமடைந்தனர். அனைவரும் சென்று சிவபெருமானிடம் தங்களை காத்தருள வேண்டினர். உமையம்மையிடம் அனைவரையும் காத்தருள வேண்டிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அப்பொழுது உமையம்மை தன்னிலிருந்து சப்த கன்னியர்களை தோற்றுவித்து மகிஷாசுரனை அழித்தார். மகிஷாசுரன் கொல்லப்பட்டதால் சப்த கன்னியர்களை கொலைப்பாவம் சூழ்ந்தது. அதனை நீக்க வேண்டி அந்த சப்த கன்னியர்கள் மறுபடியும் சிவபெருமானிடம் வரம் வேண்டினர். சிவபெருமான் கோலியனூர் என்னும் தலத்தில் தன்னை வழிபட்டு வரும்படி கூறினார். சப்த கன்னியர்களை பாதுகாக்க தன்னுடைய அம்சமான வீரபத்திரனை உடன் அனுப்பி வைத்தார். இத்தலத்தில் சப்த கன்னியருக்கு தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து உபதேசம் செய்து கொலைப்பாவத்தை சப்த கன்னியர்களிடமிருந்து நீக்கினார் என்றும் ஒரு வரலாறு உண்டு. பொதுவாகவே நம்முடைய மக்களுக்கு அரசாங்க உத்தியோகம் என்றால் அதில் உள்ள மதிப்பும் அந்தஸ்தும் தனி. அப்படிப்பட்ட காசு வாங்கினா கூட கவர்மெண்ட் காசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அரசு உத்தியோகத்தை வேண்டி விரும்புகின்றவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சப்த கன்னியர்களை வழிபடணும். முதன்மையானதாக இருக்கக்கூடிய அந்த பிராமி என்ற பெண் தெய்வத்தை நாம வழிபடணும். இரண்டாவதாக மகேஸ்வரி, மகேசனினுடைய சக்தியை உடையவள். இவளை வழிபடுவதால் நம்முடைய வாழ்வில் கோபங்கள் நீங்கி அமைதியான வாழ்வு கிடைக்கும். கோபம் போயிடுச்சுனாவே போதும், மனிதனாக இருப்பான். அடுத்து வராகி, சிவன் சக்தி ஹரி என்ற 3 அம்சங்களை பெற்றவர் இந்த வராகி அம்மன்.
பன்றியின வராகியை குறிப்பிடும் பொழுது வாழ்வில் சிக்கல்கள், தடைகள், தீராத பகைகள் விலகிவிடும். விஷ்ணுவின் அம்சமாக இருக்கின்ற இந்த வராகி அம்மனை நாம் வணங்கும் பொழுது வளமான வாழ்க்கை, சகல சௌபாகியங்கள், செல்வம் என அனைத்தையும் வைஷ்ணவி தேவியை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும். திருமணமாகாத பெண்கள் வழிபட்டால் நல்ல வாழ்க்கை துணை, சிறந்த மனைவியாக கிடைப்பாள். பிராமி, அடுத்து மகேஸ்வரி, அடுத்து வாராகி, அடுத்து இந்திராணி. இந்திராணியை வழிபடுகின்றவர்களுக்கு சிறந்த கணவன்மார்கள் கிடைப்பார்கள். முருகனின் அம்சமாக இருக்கின்ற கௌமாரி எனப்படுகின்ற அந்த தேவதையை நாம் வழிபடுவதன் மூலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே போல முருகனினுடைய அழகோடு இவர்களுக்கு அழகான குழந்தை செல்வம் கிடைக்கும். ஈஸ்வரனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய பத்ரகாளி தனது கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியாக காட்சி தருகின்றாள். இந்த சாமுண்டி தேவியானவள் சப்த கன்னிகைகளில் முதலில் தோன்றியவள் சாமுண்டி. சாமுண்டி தேவியை வழிபடுவது மூலம் எதிரிகளினுடைய தொல்லை நீங்கி நமக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். இவர்களே சப்த கன்னியர்கள், சப்த மாதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றது. இந்த சப்த கன்னியர்களை நாம் வழிபடும் பொழுது நோய் நொடி இல்லாத சிறந்த ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம். அதனால் கோயில்களில் நாம் எப்படி வலம் வந்து சுவாமியை எல்லா மூர்த்தங்களையும் வணங்கிவிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக சப்த கன்னியர்களை பார்த்து வழிபட்டு விட்டு வந்தால்தான் அந்த கோவிலில் நமக்கு அந்த மூல விக்கிரகம் நமக்கு கொடுக்கக்கூடிய வரத்தினை அந்த சப்த கன்னியர்களினுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்பது நியமமாக இருக்கின்றது. பழமையான சிவாலயங்களில் கர்ப்பகிரகத்தை ஒட்டி முதல் பிரகாரத்தின் உள்ளே தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்பாகவே சப்த கன்னியர்களை வைத்திருந்தார்கள். இந்த மகா சண்டி ஹோமம் செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும், எல்லா நோய்களும் நம்மை விட்டு அகல்கின்றது என்பது அசைக்க முடியாத காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்களினுடைய நம்பிக்கையாக இருந்து வந்திருக்கின்றது. அதனால் இனி வரும் காலங்களில் நாம் நிம்மதியோடு வாழ்வதற்கு இந்த மகா சண்டி ஹோமம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய இயலாதவர்கள் சண்டி ஹோமம் நடக்கின்ற இடத்திற்கு சென்று அங்கே பங்கு கொள்ள வேண்டும். அப்படியும் பங்கு கொள்ள முடியாதவர்கள் தங்களால் இயன்ற பூஜை பொருட்களை சமர்ப்பிக்கலாம். இது எதுவுமே முடியலனாலும் மகாசண்டி ஹோமத்தினால் நமக்கு என்னென்னலாம் பலன் கிடைக்கின்றது, அது மார்கண்டேய புராணத்தில் 13 அத்தியாயங்களினுடைய மந்திரங்களை கொண்டு அந்த ஹோமம் நடத்தப்படுகின்றது என்ற சிறப்பான செய்திகளை எல்லாம் காதால் கேட்டு மனதால் சிந்தித்து வாயால் மந்திரங்களை ஜெபித்து கடவுளிடம் அந்த சண்டி தேவியிடம் முறையிடும் போது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத தெய்வீக நம்பிக்கையாகும். ஆகவே ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் இந்த நவராத்திரி திருவிழாவில் சண்டி ஹோமம் பற்றி தெரிந்து கொண்டு அது நடக்கின்ற இடத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு முறை நாம் பிறந்த தினத்தை கொண்டாடுவது போல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பக்தர்களும் சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த காலத்து நியமமாக இருந்திருக்கின்றது. இந்த அளவில் சண்டி ஹோமம் பற்றிய தகவல்களை தங்களுக்கு பதிவு செய்து இத்துணை நேரம் சிறப்பாக கண்டும் கேட்டும் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி எவ்வுயிரும் இன்புற்றிருக்க என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.